நியாயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நான் அன்புமணியின் பக்கம் இருக்கிறார், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாக இருக்கிறேன், கட்சியை காப்பாற்ற வேண்டும், அன்புமணியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான் பேசவில்லை. நான் நியாயத்தை சொல்லுகிறேன், சட்டத்தை சொல்லுகிறேன், கட்சியினுடைய விதியை சொல்லுகிறேன். அதன் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் அவர்கள் கொடுத்த 8 மனுக்களையும் தூக்கி எறிந்தார்கள். இன்றைக்கு இந்த மனு கூட என்ன ஆகுது? தூக்கி எறிய போகிறார்கள். இதற்கு என்ன சட்ட வலிமை இருக்கிறது? எந்த அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கிறது? அதன் அடிப்படையில் சென்னையில் ஒரு புகார் மனு கொடுக்க இருக்கிறோம். டெல்லியில் தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றியதோடு டெல்லியில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த மனுவிலும் இந்த அவதூறு செய்தியை, இந்த உண்மைக்கு புறம்பான செய்தியை அதிலும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கை தாக்கல் செய்தவர் மரியாதைக்குரிய ஜி ஐயா அவர்கள். எங்களுடைய கோபமும் எங்களுடைய ஆத்திரமும் எதுவரை செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஐயா அவர்களே, உங்கள் வழியில் உங்கள் பின்னால் இத்தனை காலம் இருந்தோம். உங்களுடைய மகனை, உங்களுடைய பிள்ளையை இப்படி நடத்துகின்றீர்களே, வேதனையாக இருக்கிறது. இதுல சொல்றாங்க சிபிஐ விசாரணை நடத்தணுமா. எப்பயோ தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு சிபிஐ விசாரித்து உயர்நீதிமன்றத்தில் டெல்லியில நிலுவையில தடையில் இருக்கக்கூடிய அந்த வழக்கு, அந்த வழக்கோட சேர்த்து இந்த வழக்கை விசாரிக்கணுமா? என்ன நிலைமை? நியாயமா? தர்மமா? 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளையை இப்படியா வஞ்சிப்பது? ஒரு நியாயம் வேண்டாம்?